நீண்ட காலமாக சிறை குற்றவாளிகள், சிறையில் இருந்தாலும் குற்றவாளிகள் தான். ஆனா இப்போ வந்து அவங்க வந்து புதுமையான பேர்கள் வைப்பாங்க, சிறைவாசிகள். வாசிகள் என்ன குற்றவாளிகள் தானே, அது சிறையில் இருக்கவங்க பேர். நீண்ட கால குற்றவாளிகள் விவகாரம் தாவக அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்து விரைவில் முடிவெடுக்கப்படும். என்ன காரணம் அப்படின்னா, கோவை குண்டுவெடிப்பு வழக்கு கிட்டத்தட்ட 28 ஆண்டுகள் மேலாக சிறைகள் வந்து 22 சிறைவாசிகள் சொல்றாங்க. ஆனா குற்றவாளிகள் 22 பேர் குற்றவாளி என்று கோட்டால் இது உண்டு. குற்றவாளியின் காட்டில அவங்க பயங்கரவாதிகள் என்று கோர்ட்டு உறுதிப்பட்ட அவங்களோட குடும்பத்தில் என்ன பண்ணிருக்காங்கன்னா, தங்களுடைய அந்த பயங்கரவாதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் சென்னையில் உள்ள பல்வேறு தலைவர்களை சந்தித்துள்ளனர். இது வந்து ரெண்டாவது வந்து தேர்தல் முடிந்தவுடன் என்ன பண்ணிருக்காங்கன்னா, பரோல் நீடிக்கப்பட்ட பயங்கரவாதிகள் வந்து மீண்டும் சரணடைந்து சூழலில் இருக்காங்க. இது பாஜக எதிர்ப்புக்கு பயந்து திமுக அவர்களை வந்து முன்னாடி வந்து விடுதலை செய்வது மறுத்துட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு ஒரு செய்தி இருக்கிறது. இந்நிலையில வந்து தாவேக அமைச்சர் நிர்மல்குமார் வந்து இந்த குழு சந்திச்சிருக்காங்க, அந்த பயங்கரவாதிகளோட குடும்பத்தில் சந்திச்சிருக்காங்க. சந்திச்சவன அவர் என்ன செய்யறாரு, 10 நாட்களுக்கு ஒரு நல்ல செய்தி தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்த மாதிரி ஒரு விஷயம் பேசியிருக்காருன்னு சொல்லி ஒரு சமூக வலைத்தளத்தில் ஒரு பதிவு வந்திருக்கு. இந்த செய்தியை எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே சொன்னதுதான், திமுகவினுடைய வெர்ஷன் 2 தான் வந்து தாவேகா அப்படின்றது நம்ம தெளிவா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்ப என்ன ஒரு செய்தி வருது அப்படின்னு சொன்னா, இது ஒரு சமூக வலைதளத்துல வந்த ஒரு போஸ்ட். என்ன அதுல வருது அப்படின்னு சொன்னா, என்ன துலுக்க ஒருத்தர் தான் போட்டிருக்காரு. என்ன அதுல போடுறாரு அப்படின்னு சொன்னா, அந்த நிர்மல்குமார், அன்னைக்கு சட்டத்துறை அமைச்சராக பதவி இருக்கிறவர் நிர்மல்குமார், அந்த நிர்மல்குமார், அப்புறம் இன்னும் பல ஷாஜகான் அந்த அமைச்சர், அப்புறம் இன்னும் IUML அமைச்சர்கள் சிலரையும் கூட வந்து இந்த, அதாவது நீங்க குற்றவாளிகள்னு குறிப்பிட்டீங்க, ஆனா இவர்கள் வந்து சாதாரண குற்றவாளிகள் இல்லை என்பதை நான் இங்க தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஏன்னா இவங்க வந்து யார் இவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, கோவை குண்டுவெடிப்பில் இவர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் தான் என்பது நிரூபணமான பயங்கரவாதிகள்னு சொன்னா சரியான பார்வையாக இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இன்னைக்கு வந்து அவர்கள் வந்து ஜெயில இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து நீண்ட கால சிறைவாசிகள், மிகப்பெரிய கஷ்டத்துல அவர்கள் எல்லாம் இருக்காங்கன்னா, அவர்களுடைய குடும்பத்தினர் எல்லாம் போய் இவங்க எல்லாரையும் போய் பார்த்து அழுத்தம் கொடுத்ததாகவும், அதற்காக நிர்மல்குமார் வந்து 10 நாட்கள்ல வந்து ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி அளித்ததாகவும் அந்த சமூக வலைதளத்தினுடைய ஒரு போஸ்ட் என்று சொல்லப்படுகிறது. அதுல இன்னும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏற்கனவே நாங்கள் வந்து திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது இந்த நீண்ட கால சிறைவாசிகளை விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எல்லா அடிப்படைவாத இஸ்லாமிய அமைப்புகளும் வைத்து போராடி கொண்டிருந்தன என்று பார்க்கிறோம். அப்பொழுதும் கூட அதை வந்து திமுக அமல்படுத்த நினைக்கும் பொழுது கவர்னருடைய ஒரு காரணத்தினால இவர்களால் அதை செய்ய முடியாத ஒரு காரணம் இருந்து கொண்டிருந்ததை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரியான சூழ்நிலை தான் இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, பாஜகவிற்கு பயந்து திமுக வந்து அவங்களுக்கு எல்லாம் நீண்ட கால பரோல் மட்டும் கொடுத்து விட்டுட்டாங்க, இப்ப இவங்க வந்து இருக்காங்க, இப்ப இவங்க வந்து இவங்களை எல்லாம் விடுவிக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வச்சதாகவும் அந்த பதிவுல குறிப்பிட்டிருக்காங்க. இப்ப நம்மளோட கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே திமுக என்ன சொல்லுச்சு, பாஷாவை, யார் அந்த பாஷா அப்படின்னா, இந்த கோவை குண்டு வெடிப்புக்கு முக்கிய காரணமாக மூளையாக முழுவதுமாக செயல்பட்டது இந்த பாஷா. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ இந்த பாஷாவை தான் வந்து வெளியே விடணும் அப்படின்னு சொல்லி இவங்க போய் கவர்னர் கிட்ட எல்லாம் கோரிக்கை வச்சப்போ கவர்னர் அதை நிராகரிக்க இவங்க வந்து ஒரு பரோல்ல விட்டாங்க. நமக்கு நல்லா தெரியும், அந்த பாஷா செத்து போனதுக்கு இங்க எவ்வளவு பெரிய ஊர்வலங்கள் நடத்தப்பட்டன அப்படிங்கிறத பார்க்க முடியும். இந்த ஊர்வலத்திற்கு வந்து யார் வந்து ஆதரவாக இருந்தார்கள், அப்போ இந்த கவர்மெண்ட் எப்படி வேடிக்கை பார்த்தது, அதை தடுக்காமல், எல்லாத்தையும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இதெல்லாம் திமுக ஆட்சியில நடந்தது. ஏற்கனவே திமுக ஆட்சியில இன்னொரு விஷயம் நடந்தது. ஜெயிலர் ஜெயபிரகாஷனுடைய வழக்குல இருக்கக்கூடிய ஒரு குற்றவாளி, அந்த பயங்கரவாதியை வந்து நீதிமன்றம் வந்து விடுவித்தது. ஏன்னா வழக்கை வந்து சரியானபடி அரசாங்க தரப்புல நடத்தாத காரணத்தினால அவருக்கு வந்து விடுதலை கிடைச்சது. இதெல்லாம் அங்க நடந்ததை பாக்குறோம். இப்ப தாவேக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னா, 10 நாள்ல நல்ல செய்தி கிடைக்கும் அப்படின்னா 10 நாள்ல இவங்க என்ன செய்ய போறாங்க? அப்ப இந்த ஒரு இந்த பயங்கரவாத முயற்சிகள் தமிழகத்துல நடந்திருக்கு. இந்த பயங்கரவாத நடவடிக்கையில் ஈடுபட்டது குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்துல வழக்கு நடந்து. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரவாதிகளை விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எவ்வளவு ஆபத்தானது. அதற்கு நாங்கள் 10 நாளில் ஒரு நல்ல தீர்ப்பை சொல்லுவோம் அப்படின்னு சொல்றது அதை விட ஆபத்தானதாக இல்லையா? அதனாலதான் பாருங்க, எல்லா ஆஸ்பெக்ட்லயும் நீங்க பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்துவது,
என்னது கொள்கைகளை அமல்படுத்துவது, கொள்கையே கிடையாது, அது வேற விஷயம். என்னெல்லாம் தேர்தல் வாக்குறுதிகளை அமல்படுத்துவது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பாலியல் குற்றங்களுக்கு வந்து தீர்வு காண்பது, எல்லாத்துலயும் பாருங்களேன் ஈக்குவல் டு, டைரக்ட்லி ஈக்குவல் டு திமுக அப்படின்னது போடுறான். அவ்வளவு கிளீனா தான் இருக்கு. இதுல எங்கேயுமே எந்த ஒரு மாற்றத்திற்கான விஷயமாகவும் எதுவுமே தெரியவில்லை. அதான் நான் பாக்குறது. 10 நாள்ல விட போறோம் அப்படின்னா 10 நாள்ல நீங்க எப்படி விடுவீங்க? கோவையில இப்ப வரைக்கும் கூட அந்த பயங்கரவாத குண்டு வெடிப்பு நடந்து முடிந்து எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டன. இத்தனை வருஷங்களுக்கு பிறகு கூட நாம வந்து அந்த 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 அதாவது அப்பாவி மக்கள், இந்த பக்கத்துல கடையில இருந்தவங்க, ரோட்ல நடந்து போய்கிட்டு இருந்தவங்க, பஸ்ல ஏறணும்னு நினைச்சவங்க, அத்தனை பேரும் அதுல எதுவுமே அதாவது எந்த ஒரு விஷயத்திலையும் சம்பந்தப்படாத ஒரு சாதாரண அப்பாவி மக்கள், அவர்களை எல்லாம் போய் சந்திச்ச பொழுது இன்னும் கூட அதில் ஏற்பட்ட அந்த காயங்களினுடைய வடு சிறிது கூட மாறாமல், அந்த வலிகள் சிறிது கூட மாறாமல் இன்னும் அவங்களுடைய இந்த அவஸ்தையோடவே அவர்களுடைய வாழ்க்கைகளை தள்ளி செல்வதை நம்மளால பார்க்க முடியும். அது அத்தனையும் நம்ம ஸ்ரீ டிவியில ஆவணமாக நம்ம ஏற்கனவே செய்து போட்டோம். ஒருத்தரோட தனிப்பட்ட வாழ்க்கையும் போய் பாருங்க. எங்களால சில பேரை நம்மளால போய் பார்க்க முடிஞ்சது, பலரை நம்மால் பார்க்க முடியல, அது வேற. ஆனா அப்படி ஒருத்தரையுமே நம்ம பார்க்கும் பொழுது அவர்கள் பட்ட கஷ்டங்கள் இன்றும் கூட அவர்கள் அதுல இருந்து மீள முடியாமல் இருக்கிறார்கள். அப்படி கொஞ்சம் கூட மனித நேயமற்று நடந்த ஒரு பயங்கரவாத சம்பவத்தில் சிக்கிய குற்றவாளிகள், அவர்களுக்கு விடுதலை வேண்டும் என்று நீண்ட காலமான ஒரு போராட்டம் இந்த மண்ணில் எடுக்கப்படுகிறது. அதற்கு ஆதரவாக இந்த அரசியல் கட்சிகள் செயல்படும் என்றால், அப்ப இந்த அரசியல் கட்சிகள்னால இந்த நாட்டிற்கு என்ன வந்து பயன்? இதுதான் என்னுடைய கேள்வி. இது ஒரு ஆபத்தான போக்கா இல்லையா? எப்படி வந்து இந்த தமிழகம் என்பது பாதுகாக்கப்படும்? யாரை நம்பி வந்து இந்த தமிழக மக்கள் இங்க நிம்மதியாக இருக்க முடியும்? எப்படி இங்க மீண்டும் வந்து இங்க நிம்மதியாக இருக்க முடியும்? நம்ம பல தடவை நம்ம பார்த்திருக்கோம். இதே போன்ற பயங்கரவாத குற்றவாளிகள் தான் ஜாமீனில் அவர்கள் வெளிவரும் பொழுது மீண்டும் ஒரு பயங்கரவாதத்தை செய்து அவர்கள் பிடிபடுவதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது வரலாறு. தமிழகத்துல எத்தனை வழக்குகளை நம்ம இதே போல நம்மளால இங்க சொல்ல முடியும். அப்ப அதே போன்ற ஒரு விஷயம், இதே விஷயத்துக்காக தான் இன்னைக்கு வன்னியரசும் குரல் கொடுத்தாராம். அப்ப இந்த அடிப்படைவாதிகள் அமைப்புகள் இன்னைக்கு வைக்கக்கூடிய கோரிக்கைகளுக்கெல்லாம் இவர்கள் செவிசாய்க்க போகிறார்கள், இவர்கள் வந்து இதை கேட்க போகிறார்கள் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு தமிழகம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த அரசாங்கத்தாலும் எந்த பயனும் கிடைக்க போவதில்லை என்பது வெரி கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு, இதே நேரத்துல சனாதன ஒழிப்பு அப்படின்னு பேசக்கூடிய உதயநிதியை இங்கு கண்டிக்கவில்லை. அதே கொள்கையில தான் வந்தோம் என்று ஆதவர்ஜுனா பேசுகிறார். அவர் மேல வழக்கு இல்லை. அதைதான் நாங்கள் அந்த வழிதான் நாங்கள் செய்வோம் என்று பேசிய அந்த துலுக்க முஸ்தபா மேல இன்னைக்கு வழக்கு இல்லை. அப்ப இன்னைக்கு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு ஆட்சி இல்லை. இன்னைக்கு எப்படி இருக்க ஒரு ஆட்சின்னா, திமுக வந்து இவ்வளவு தூரம் அப்பீஸ்மெண்ட்ல இருந்து பண்ணாங்களா, மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் இவ்வளவு தூரம் பண்ணாங்களா, நாங்க அதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டுக்கு நாங்க போவோம். ஏன்னா பாருங்க, வாணியம்பாடி திருப்பத்தூர் பகுதிகளில் தாவேகா பேர்லயே நாங்கள் தேவாலயங்களை கட்டுவோம்ங்கிற மாதிரியான போஸ்டர்களை வைக்கிறார்கள். ஆனா இதுவரைக்கும் யார் அதை வைச்சாங்க, அவங்க மேல என்ன நடவடிக்கைன்னு எடுத்ததாக தெரியல. அதை கண்டிச்சு இல்ல இது தாவேகாவோட கொள்கை அல்ல என்று இது விஜயோ யாரோ சொல்லல. சனாதன ஒழிப்புக்கு மட்டும் வேகமாக ஆதவர்ஜுனா அதான் எங்களுடைய கொள்கைன்னு பேசினாரு. ஆனா இது எங்கள் கொள்கை இல்ல அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜுனா பேசல. தெளிவாக நாம் அதை புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த ஆட்சியும் இந்த பயங்கரவாதத்தை ஒழிக்க போவதில்லை. நாங்கள் திமுக இவ்வளவு தூரத்துக்கு மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்னா நாங்கள் அதை விட பல மடங்கு மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் செய்வோம் என்று, அதனால் பயங்கரவாதம் தமிழகத்தில் வளர்ந்தாலும் அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை என்ற கூடிய ஒரு ஆட்சி தான் இனி இருக்க போகிறது என்பதை தான் இது உணர்த்துகிறது.